வாழப்பாடி அருகே மிகவும் பழமை வாய்ந்த வேலூர் ஸ்ரீ தாந்தோன்றீஸ்வரர் திருக்கோவிலில் அக்னி நட்சத்திரத்தை முன்னிட்டு 5500 இளநீர்களால் சாந்தாபிஷேகம் மற்றும் ருத்ர யாக பூஜை நடைபெற்றது. தமிழகத்தில் அனைத்து சிவன் கோயில்களில் அக்னி நட்சத்திரத்தை முன்னிட்டு தாராபிஷேகம் மற்றும் ருத்ர யாக பூஜை நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே வேலூரில் பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றான நிலம் ஸ்தலமாக அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ தாந்தோன்றீஸ்வரர் திருக்கோவிலில் அக்னி நட்சத்திரத்தை முன்னிட்டு ஒளிபடாமல் சுயம்புலிங்கமாக இருக்கும் சிவலிங்கத்திற்கு கத்திரிவெயில் என்று சொல்லக்கூடிய அக்னி நட்சத்திரம் மே 28 வரை அதிகமான வெப்பம் இருப்பதால் சுவாமிக்கு வெயிலின் தாக்கத்தை குறைக்க பால், தயிர், தேன், 5500 இளநீர் மற்றும் பல்வேறு வாசனை திரவிய பொருட்களால் சாந்தாபிஷேகம் நடைபெற்றது. மற்றும் புண்ணிய நீர் நிரப்பிய 11 கலசங்களை வைத்து 11 சிவாச்சாரியர்கள் கொண்ட குழுவினர் விக்னேஸ்வரர் பூஜை, புண்ணியாக பூஜை மற்றும் பல்வேறு மூலிகை பொருட்களை கொண்டு ருத்ர மகா யாக பூஜை நடைபெற்றதை தொடர்ந்து மகா பூர்ணாகதி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து புண்ணிய நீர் நிரப்பிய கலசங்களுக்கு மகா தீபாதரணை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். जनगण